ஏங்க மார்த்தாண்டத்தில் ஆஃபர் போட்டிருக்கு. மார்த்தாண்டம் போலீஸ் ஸ்டேஷனு பக்கத்தில் ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. அந்த ஆடிட்டோரியமில் ஆஃபர் போட்டிருக்கு. எனக்கு பெண்டாட்டி என்ன சத்தியமாக பெண்டாட்டி என்ன உறங்க விடாத கூட்டின்னு வந்த இடம் தான் இந்த இடம், அந்த மண்டபம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்தில் இருக்குது. ஆஃபர் போட்டிருக்கு. 1 கிலோ துணி 1000 രൂപയാണ്. சட்டை, நிக்கரு, பேண்ட்டு எல்லாம் உண்டு. இந்த சுடிதாரு, ஷாலு எல்லாம் உண்டு. 1 கிலோ துணி எடுத்தால் 1000 രൂപ தான். வெறும் 1000 രൂപ மட்டும் கொடுத்தா மதி. இது ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது நான் கடைசியில் சொல்லுதேன். சட்டை, பேண்ட்டு எல்லாம் உண்டு. நிறைய துணி. பார்த்தீங்களா, என்னை சுற்றி நிறைய ஆளுங்க நிற்கி. எல்லோரும் இன்றைக்கி ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் தொடங்கியிருக்கு. அது நல்ல துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கட்டி நிறைய ஆள் வந்திருக்கு. இனி ஆள் வந்துட்டு தான் இருக்குது. நல்ல கலெக்ஷன், எல்லா துணியும் நல்லா தான் இருக்குது. நல்ல துணி, சட்டை எல்லாம் உண்டு. சட்டை நல்ல பேண்ட் உண்டு. ஆனால் ஒன்று, ஜீன்ஸு பேண்ட் இல்லை. அந்த ட்விஸ்ட் இது கிடையாது. ஜீன்ஸு பேண்ட்டு இது வரைக்கும் அவைய ஒன்றும் போடலை. கேட்டப்போ இன்னும் தான் போடுவாங்க, இன்றைக்கி தான் திறந்துருக்குன்னு சொல்லிச்சினும். அப்போ நாங்கள் அப்படியே பார்த்து எனக்கு ஒய்ஃப் வந்துட்டு நிறைய துணி எடுத்தா. நான் இங்கே எடுத்த மக்களை சட்டை ஒரு 4-5 சட்டை எடுத்தேன். சட்டை எடுத்து கொண்டு போய் கொடுத்தப்படாக்கு மெயின் ஒரு ட்விஸ்ட் வந்தது. பார்த்தீங்களா, துணி எவ்வளவு துணி கிடக்கு, எவ்வளவு ஆள். மண்டபத்தில் ஃபேனு, லைட்டு எல்லாம் நிறைய போட்டுருக்கு. யாருக்குமே சூடு ஒன்றும் இல்லை. நிறைய நேரம் நின்று பார்த்து எடுக்கலாம். சட்டை எடுத்துகிட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்தப்போ பில்லு போட சொன்னப்போ சொல்லுனே, ஒரு சட்டை 350 രൂപ, 3 சட்டை எடுத்தால் 1000 രൂപ. என்ன செல்லுக்குன்னு சொல்லி நான் பில்லு மறுபடியும் கேட்டேன். இதெல்லாம் கம்பெனி சட்டையாக்கும். நாங்கள் இது ஒரு சட்டை 350 രൂപയ്ക്കും 3 சட்டை 1000 രൂപയ്க்கு தான் கொடுப்பாங்க. பார்த்தியால, நான் நிறைய சட்டை எடுத்திருக்கேன். கடைசியில் என்ன பண்ணுது, அங்கே இருந்து சட்டை எடுத்தவையே யார் ஒரு சட்டையும் எடுக்கல. எல்லாரும் சட்டையை போட்டுட்டு மற்ற துணியெல்லாம் தான் எடுத்துகிட்டு போச்சுன்னு. பின்ன நான் என்ன பண்ணுது, வந்தாச்சு இல்லையா. நாங்கள் எடுத்த துணியெல்லாம் நல்ல துணி தான், நல்ல குவாலிட்டி, எங்கேயும் கிடைக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல துணி தான். எல்லோரும் வந்து வாங்குங்க. நல்ல குவாலிட்டி துணி தான். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், மறக்காதீங்க.